35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரசரவென சரிவை சந்திச்சிட்டு வருது. டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு இப்படி வரலாறு காணாத வகையில் தொடர் வீழ்ச்சியை சந்திப்பதற்கு காரணம் என்ன? இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னன்னு விரிவாக பார்க்கலாம். இந்திய ரூபாய் வரலாறு காணாத சரிவு அப்படிங்கிறது தினசரி செய்தியாவே மாறிட்டு வருது. அப்படி ஒவ்வொரு நாளும் இந்திய ரூபாய் மதிப்பு சரிஞ்சிட்டு வருது. திங்கட்கிழமை அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயுடைய மதிப்பு 96 ரூபாய் 25 பைசாவா இருந்துச்சு. அது 96 ரூபாய் 52 பைசா அப்படின்னு வரலாறு காணாத சரிவை சந்திச்சிருக்கு. இந்த ஆண்டுடைய தொடக்கத்தில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயுடைய மதிப்பு 90 ரூபாய் 20 பைசாவா இருந்துச்சு. ஆனால் இப்போ 97 ரூபாயை நெருங்கி இருக்கு. இப்போ இந்திய ரூபாய் வீழ்ச்சியை சந்திப்பதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா மேற்காசிய போர் பதற்றம். ஈரான் போரால ஹார்முஸ் ஜலசந்தி முடங்கினதுனால கச்சா எண்ணெயுடைய விலை உயர்ந்துட்டு வருது. இதனால அமெரிக்க டாலருக்கான தேவை அதிகரிக்க டாலர் வலுவாகிட்டும் வருது. அதே வேளையில இந்திய ரூபாயுடைய மதிப்பு தொடர்ச்சியா சரிவை சந்திச்சுட்டு வருது. இப்படி ரூபாயுடைய மதிப்பு சரியறதால நாம வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யற பொருட்களுக்கு இந்திய ரூபாயை அதிகமா வழங்குற சூழல் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தோராயமா 97 ரூபாய்க்கு $1 வாங்க வேண்டிய சூழல் இப்ப இருக்கு. இப்படி கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு இந்திய ரூபாயை அதிகம் வழங்குறதால நெருக்கடியில பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டு வருது. வணிக சிலிண்டர்களுடைய விலையும் ஏற்றம் கண்டுட்டு வருது. இப்படியே மேற்காசிய பதற்றம் தொடர்ந்துச்சுன்னு வைங்க, ரூபாயுடைய மதிப்பு தொடர்ந்து சரியவும் வாய்ப்பு இருக்கு. இதனால இறக்குமதி செய்யப்படக்கூடிய பிற பொருட்களும் விலை உயரலாம். உதாரணத்திற்கு செல்போன் விலை உயரலாம், கார், வீட்டு உபயோக பொருட்கள்னு மின்னணு பொருட்களுடைய விலையெல்லாம் உயரலாம். இப்ப கச்சா எண்ணெயுடைய விலை உயர்வு இந்திய சந்தையில பெட்ரோல் டீசல் விலை உயர்வா எதிரொலிப்பது தொடரும் போது ஆட்டோமேட்டிக்கா சரக்கு லாரிகளுடைய கட்டணம் உயரும். அதே வேளையில உள்ளூர் சந்தையில காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் உயரும். இது சங்கிலி தொடரா மாறக்கூடிய அச்சமும் இப்ப இருக்கு. கச்சா எண்ணெய் விலை உயர முதலீட்டாளர்களுடைய பார்வையும் எண்ணெய் வர்த்தகம் அமெரிக்க டாலர் பக்கமும் திரும்பிட்டு வருது. ரூபாய் மதிப்பு தொடர்ச்சியா குறையறதால அந்நிய முதலீடு இந்தியால இருந்து வெளியேறிட்டும் வருது. மே மாசம் 17ஆம் தேதி வரைக்கும் 27,048 கோடி ரூபாய் அந்நிய முதலீடு இந்தியால இருந்து வெளியே போயிருக்கு. இந்த ஆண்டுல மட்டும் 2.20 லட்சம் கோடி இப்படியே வெளியில போயிருக்கு. இப்ப ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியால இந்தியால ஏற்றுமதியாளர்கள் பயனடையலாம் அப்படிங்கிற ஒரு நேர்மறையான வாய்ப்பும் இருக்கு. அதாவது இங்க இருந்து பொருட்களை அனுப்பும் போது அமெரிக்க டாலர்ல வருவாய் கிடைப்பது, டாலர் மதிப்புக்கு இந்திய ரூபாய் கிடைப்பது ஏற்றுமதியாளர்களுக்கு பயன் அளிக்கத்தான் செய்யும். ஆனா அதுவே ஏற்றுமதி பொருளுக்கான மூலதனம் இறக்குமதியை சார்ந்திருந்துச்சுன்னு வைங்க, அந்த பயனும் கடினமாயிடும். இந்தியா கச்சா எண்ணெய் தேவைக்கு 85% இறக்குமதியையே சார்ந்திருக்கு. இப்போ இந்த நிலைமையை சமநிலையாக்க ரூபாய் மதிப்பை மீட்டெடுக்க ஏற்றுமதியை அதிகரிப்பதே முக்கிய மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க பொருளாதார வல்லுநர்கள். ஏற்றுமதி அதிகரிக்கிறப்ப டாலருடைய வரவும் அதிகரிக்கும். இப்ப இந்தியா வர்த்தக பற்றாக்குறையையே சந்திச்சுட்டு வருது. அதாவது இந்தியா ஏற்றுமதி செய்யறதையும் தாண்டி இறக்குமதியையே அதிகமா செஞ்சுட்டு வருது. போன ஏப்ரல்ல இந்தியாவுடைய ஏற்றுமதி 4.19 லட்சம் கோடி ரூபாயா இருந்துச்சு. ஆனா இறக்குமதி 6.93 லட்சம் கோடி ரூபாயா தான் இருந்துச்சு. இதுல 2.73 லட்சம் கோடி ரூபாய் பற்றாக்குறையா இருந்துச்சு. நடப்பாண்டுல வர்த்தக பற்றாக்குறை மார்ச் மாசத்தை விட ஏப்ரல்ல அதிகரிக்கவே செஞ்சிருக்கு. இந்தியாவோட வர்த்தக பற்றாக்குறை குறையாத வரைக்கும் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு சரியவே செய்யும். இப்படி தொடர்ச்சியா சரியக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சுன்னு வைங்க, விலைவாசியில அது தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதே வல்லுநர்களுடைய கணிப்பா இருக்கு. இப்ப ரூபாயுடைய மதிப்பு வீழ்ச்சியின் வேகத்தை குறைக்க இந்திய ரிசர்வ் வங்கியுடைய நடவடிக்கை என்னவா இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் வர்த்தகர்கள் மத்தியில நிலவுது. 35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open.